ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் சாதம் மார்னிங் டிஃபனுக்கு ரவை இருக்குது. அண்ட் தென் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டேன். மத்தியானம் கரெக்டாக என்னடா சாப்பிட்லான்னு பார்த்தா எனக்கு தோசை பாட்டியும் அப்புறம் தாத்தா வந்து குழம்பு கொடுத்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து இந்த ஒர்க் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. கொஞ்சம் ஸ்டிச் பண்ணோன்னே பார்த்தா 9 பக்கம் ஆயிடுச்சு நைட்டு. சரி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸே நான் வந்து நைட்டு தான் சாப்பிட்றேன். சரி ஓகே நைட்டு வந்தோடனே வெளியே சாப்பிட்லான்னு சொன்னேன். திடீர்னு கிளம்புட்டேன். நான் வாங்கிட்டு வராங்கன்னு பார்த்தா திடீர்னு கிளம்பு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறது, சரி வேறு தான் கிளம்பி அப்புறம் ஊர்லேருந்து கிளம்பி போனேன். இங்கே வந்து குடிமங்கலம் தான் போவோம். உடுமலையில் இருக்கும்போது 11-12 o'clock கூட நல்லா சுற்றுவோம். பட் இங்கே வந்து 1 year ஆச்சு. இங்கே பெருசாக ஷாப்பெல்லாம் இருக்காது. இந்த டைமில் மோஸ்ட்லி எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். அது நாங்கள் நான்வெஜ் வேறு சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் கேட்குறது எதுவும் அதிகமாக இருக்காது. ஸோ வெஜ்ஜில் வந்து என்ன இருக்கோ அதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி கார்த்திகா ஹோட்டல் மட்டும் போனோம். அங்கே வந்து வெறும் எக்லெஸ் சில்லி பரோட்டா மாதிரி சாப்பிட்டு ரோஸ்ட்டு இது வீட்டிலே செஞ்சுருக்கலாம். பட் மாவு தீர்ந்தது. சரி ஓகே சாப்பிட்டு அப்புறம் பக்கத்தில் எப்போ பேக்கரி போகலாம் வா அப்படின்னாரு. எப்போ வந்தாலும் சரி நான் நைட் ஆனாவே இந்த ஐஸ்கிரீமுங்கிற சாப்பிட்ற பழகம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸ் இந்த கோன் ஐஸ்கிரீம்லே இருக்கேன், கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கேன். சரி ஒரு சின்ன இங்கே வந்து ரொம்ப பெருசாக அருணெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இல்லை. ஸோ இதே எடுத்துட்டேன். அண்ட் தென் அவருக்கு ஒரு டீ போட்டுட்டு சரி பெட்ரோல் அடிக்கலான்னா இங்கே குடிமங்கலம் பக்கம்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ பூலவாடி பெரியவ கட்ட வரைக்கும் போகணும். அங்கே தான் போய் பெட்ரோல் பண்ணிவிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து சரி வீட்டுக்கு போகலாம். அதுக்குள்ளே சரி ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா எங்கள் வீட்டு சைட்லலாம் நெட்ஒர்க் கிடைக்காது. ஸோ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆகிறது கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா 5G நெட்ஒர்க் கிடைக்கணும். ஸோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே சுற்றுறோம். எதுக்கு சுற்றுறோன்னே தெரியல. அது சும்மா ஒரு ரைடு மாதிரி பெதம்பட்டி ரோடு வரை பக்கத்து வரை போயிட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து சுங்காரமரம் வரை அதில் பாதி போயிட்டு அப்புறம் கடைசியாக தான் ரிட்டன் வீட்டுக்கே வந்தோம். ஊருக்கு அவர் போகல. அதுக்குள்ளே கொஞ்சம் எபிசோட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுலாம் இருந்தது. பார்க்க வேண்டியதெல்லாம் ஹாட்ஸ்டார்லெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரும்போது 12 o'clock பக்கம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஏன்னா நம்மளால் வெளியில் போக முடியல, அவுட்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு ரைட் போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். மொத்தம் ஊரே கொஞ்சம் தூங்கியிருந்தது. ரேண்டமாக எனக்கு தெரிஞ்சு 1-2 வீட்டில் மட்டும் தான் முழிச்சுருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. சரி ஃபைனலாக அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான் எங்கள் டே இப்படி தான் முடிச்சுட்டு. பை பாய்.